நாம் மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஆக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஒரு ஜனமாகிய நாம் அவருக்கு முன்பாக செய்ய வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார். என்ன குற்றங்களுக்கு? மறைவான குற்றங்கள். எப்பொழுதுமே தேவ ஜனங்களுக்கு நான் பல முறை இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். தேவ சமூகத்திலே நம்மை நிதானிக்க நாம் பழகுவோமெனால் நாம அநேக குற்றங்களுக்கு நீங்களாகுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு மூல உபதேசம். தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் நம்முடைய பிழைகளை உணர்கிற ஒரு ஜனமாக நாம் அவருக்கு முன்பாக ஜீவிப்பது நல்லது. தேவ சமூகத்தை நம்ம நிதானித்து அவருக்கு முன்பாக வசனத்தை முன்வைத்து நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது நாம் என்பதை அறிகிற அந்த ஒரு அனுபவத்தில் இருப்பது நல்லது. ஆமென். நாம் சேவிக்கிற தேவனை இல்லாமல் பூரணர் ஒருவரும் இல்லை. நாம் யாவரும் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு நிலையிலே தேவனோட சபைக்குள்ளே வைத்து, இந்த பேழைக்குள்ளே தேவன் வைத்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னிடத்திலையும் என்ன இருக்கிறது? பிழை இருக்கிறது. உங்களிடத்திலும் பிழைகள் இருக்கிறது. அதை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை மறுரூபமாக்குவார். ஆமென் சொல்லுங்க.